நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய வர்த்தக தொழில் குழுமம் சார்பில் வர்த்தக சங்க தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, தமிழ்நாடு அரசு மீனவர் நலவாரிய உறுப்பினர் மற்றும் இந்திய வர்த்தக தொழில் குழும தலைவர் மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய நாகை நகரமன்றத்துடைய தலைவர்களையும் வருகை அன்போடு வரவேற்கிறோம். செயலாளர்கள், செயல் உறுப்பினர்கள், அனைத்து சேவை செய்வதற்குரிய நிர்வாக பெருமக்கள், இந்த கூட்டத்தின் வாயிலாக சங்கம் 65 ஆண்டுகளாக பல்வேறு சேவை திட்டங்களை அமைப்பதிலே செய்து வருகிறது. அந்த சேவைகளை தொடர்ந்து செய்திட நாகை பகுதியில் அதற்கான நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கம் உறுப்பினர்களின் நிதியை கொண்டு ஒரு அழகிய கட்டிடத்தை செல்லூர் மெயின் ரோட்டில் அமைத்திருக்கிறது. அங்கே பொதுமக்கள் வருகை தந்து நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கத்துடைய சேவை திட்டங்களை பெற்று பயனடையும் வகையிலே நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க கட்டிடம் அமைந்துள்ள இடத்திற்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல நாகை தலைமை அரசு மருத்துவமனையிலே இந்திய மருத்துவம் ஆயுஷனுடைய 5 பிரிவுகளுக்கும் மருத்துவர்களை கொண்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அங்கே ஒரு நாளைக்கு வெளிநோயாளிகளாக கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் வருகை கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிறவர்களிலே உள்நோயாளிகளாக இருந்து மருத்துவ வசதி பெறக்கூடிய வகையிலே அங்கே இடத்தினை கொஞ்சம் ஒதுக்கீடு செய்து அங்கே உள்நோயாளிகள் தங்கி மருத்துவம் பெறும் வகையிலே உரிய வசதியை ஏற்படுத்தி தருமாறு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரை அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உயர்கல்வி பெற்ற அரசு சார்பில் இல்லை, அதாவது கல்வி அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி பின்தங்கிய மாவட்டம் தொழில் சார்ந்த சில திட்டங்கள் வேணும். அதில் நாகப்பட்டினம் பின்தங்கிய மாவட்டம். மக்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. தொழில் கப்பல் போக்குவரத்து இருந்தது, மறுபடியும் மற்ற சில தொழிலாக இருந்தது. இப்போதைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த தொழிலுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அதை ஒரு 50,000 பேர் ஒரு 10,000 பேர் செயல்பட தொழில் அமைப்பு கொடுத்தா நன்றாக இருக்கும். அரசு சார்பில் கல்வி உயர்கல்வி மாணவர்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் மாணவர்கள் அதை ஐயா அவர்கள் வாட்டர் பொருள்ஸ் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்த நம்ம அமைச்சர் அவர்களுக்கு இதனால் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதனால நிறைய பிள்ளைங்க பெரிய லெவலில் பயன்படுறாங்க. அதை நேரடியாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி அனைத்து பள்ளியிலையும் அந்த ஆரோக்கிய தூய்மையான குடிநீர் திட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கிறது என்னோட யோசனை. என்னோட அமைப்பு மூலியமா நாகப்பட்டினத்தில் ஒரு 16 ஸ்கூலுகளுக்கு நான் ஆரோ பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம முதல்வரோட மிகப்பெரிய திட்டமான இந்த காலை உணவு திட்டம் மிகப்பெரிய திட்டம், உண்மையில தமிழ்நாடு லெவலில் வரவேற்கக்கூடிய பெரிய திட்டம். அந்த திட்டத்தில் நிறைய பேர் பயன்படுத்தாலும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு சரியான இடங்கள் தேவைப்படுது. அதனால பள்ளிகளில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய இடங்கள்ல உணவு கூடும் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தி எல்லா ஸ்கூலுக்கும் செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நிறைய வசதியாக இருக்கும். என்னோட அமைப்பு சார்பாக இது வரைக்கும் ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6 ஸ்கூலுங்களுக்கு உணவு கூட கட்டி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தலா ஒரு 1500 சதுரடி அமைப்பில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கூலுக்கு கழிவறைகள் அதை நான் எங்கள் அமைப்பு மூலியமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அரசு பள்ளிகள் எவ்வளவோ நம்ம நல்லது செஞ்சாலும் இந்த கழிவறைகள் தூய்மைங்கிறது கொஞ்சம் குறைபாடாகவே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இதை யாரையும் குறை சொல்லலை, அதை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது வழிகள் செய்யணும்னு என்னோட ஆசை. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் நான் விசிட் செய்திருக்கேன். எல்லா ஸ்கூலும் போய் பார்த்து வந்திருக்கேன். எல்லா ஸ்கூல்லையும் கழிவறைகள் கொஞ்சம் சங்கடப்படுற விதத்திலேயே இருக்குது. நம்ம எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் ஸோ அதுக்கு புதியதாக ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும்னு என்னோட ஆசை. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு ஒரு சின்னதாக கோரிக்கை அண்ணன்ட்ட, இந்த பாரத சாக்கடை எல்லா இடமும் பொங்கிட்டு தான் இருக்கு. நகராட்சி கடுமையாக வேலைகள் செய்கிறாங்க, நான் செய்யணும்னு சொல்லலை. இப்போ நான் காலையில் என் வீட்டு வாசல் சாக்கடை பொங்கிச்சு ஃபோன் பண்ணால் வேலை செய்கிறாங்க.
இருந்தாலும் அதை மேம்படுத்தணும். இப்போ எவ்வளோதான் வேலைகள் செஞ்சாலும் அழைப்புகள் குறைய மாட்டேங்குது. இதை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு வேற ஏதாவது நிதிகள் ஒதுக்கி பெரிய லெவலில் செஞ்சால் இந்த நாகப்பட்டினத்தில் வந்து இந்த சாக்கடைக்கு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அமைப்பராகவே போயிட்டு நாகப்பட்டினம்னா எங்கே சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டவே நம்ம ஊருக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன். சலவை தொழிலாளர்கள் சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒவ்வொருவரும் இதை கொண்டு என்னுடைய துறை சார்ந்த பள்ளிகளுக்கான வசதிகளை பற்றி கேட்டீங்க. தம்பியர்கள் சொன்னதை நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் செஞ்சிருக்கணும்னு சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பேஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நம்ம உயர்ந்திருந்தாலும் நம்மளால அடல்ட் அப்படின்னு சொல்றதை காட்டணும், மனிதர்கள் பெரியவர்கள் என்று சொல்வதை காட்டணும். நாமும் ஒரு வளர்ந்த குழந்தை தான், இன்னமும் அவன் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கான அடிப்படையாக இருக்கிறது பள்ளிக்கூடம். ஸோ அது சார்ந்து இருக்கின்ற சில தகவல்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நான் இன்னைக்கு இந்த சாமந்தம்பேட்டை இந்த நடந்த ஒரு பெரிய நிகழ்வு நான் பேசும்போது நான் சொன்னேன். நான் 8/11/2024 தான் முதல் நான் நாகை மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் என்ற அரசாணை வெளியிட்டோடு நேற்றோடு ஒரு ஆண்டு முடிவு செய்யணும். எல்லாரும் முடிஞ்சாலும் நாங்கள் என்னென்ன செய்யணும் அதை வந்து எப்படியாச்சும் கொண்டு வந்து ஒவ்வொரு அமைச்சர்களாக கொண்டு வந்து அதை திட்டமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேசினாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த சிட்கோ சார்பு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை எம்எஸ்எம்இ மினிஸ்டர் நம்முடைய அண்ணன் நாம நம்முடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்ல போகிறேன். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை வந்து அந்த வகை சார்ந்து கேட்டகரி சார்ந்து நான் கலெக்டர் சார் வந்து பிரிக்க சொல்லியிருக்கேன். அதில் எதெல்லாம் நான் இங்கேருந்து பேசுகிறேன், எதெல்லாம் ஒரு பொறுப்பு அமைச்சர் நம்மளுக்கு நேரடியாக அந்தந்த துறையோட அமைச்சர்களை சந்தித்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்ய தான் போவாங்க. இதில் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனுக்கள் எல்லாம் எது உடனடியாக செய்ய முடியும், எது நீதிமன்ற வழக்கு இருக்கிறது, எதுக்கு நிதிகள் அதிகம் தேவைப்படுகிறதெல்லாம் வகைப்படுத்தி அதில் சீக்கிரமாக சாப்பிட் பண்ணுற வேலையை ஒரு கூட்டு பொறுப்பாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடு இருக்குது, அப்போ நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து ஆலோசிக்கணும். ரயில்வே சார்ந்து வரும்பொழுதும் நம்முடைய கலெக்டர் மூலமாக அந்த டிஆர் மூலமாக நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த மேக்ஸிமம் நம்ம செய்து என்னெல்லாம் முடியுமோ அதை இன்னொன்று நம்முடைய நாகப்பட்டினம் நகரத்துக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது நகராட்சி ரொம்ப பழமை வாய்ந்த நகராட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இதுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். பல வரலாறுகளை கொண்டிருக்கிற நகராட்சி. இதில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் நம்முடைய நகரமன்ற தலைவரை பொறுத்தவரைக்கும் இப்போ தம்பியோர் சொல்லுங்கள் அந்த மேக்ஸிமம் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஜெட்டாடை வச்சு எப்படி அதை செட் பண்ண போகிறோம், எப்படி அந்த கழிவை வச்சு எல்லாமே ஏதோ பண்ணுறோம் நம்ம. பட் ஆனால் அது முழுமையாக எடுத்தால் பார்த்தா சிஸ்டம் ரொம்ப பழைய சிஸ்டம். இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் புதிதாக ஒரு இடத்துல பல்வேறு பிளான்கள் அழகாக கொண்டு வந்தோம். எந்த ஒரு இது வராது இருக்கக்கூடியதில் ஒரு வேலையை செய்ய முடியும் என்று சொன்னால் அது வந்து சில ஒரு ப்ராக்டிகல் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதிலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அது மாதிரி மழை காலத்தில் குடிநீரோட சாக்கடை கலக்காமல் இருப்பதற்கோ அல்லது பொங்கி வெளியில் வந்து உடனடியாக சரி செய்வதற்கோ அதற்கான பணிகளை வந்து நம்முடைய நகரமன்றத்தில் இப்போது எப்படி செய்வார் அது இன்னும் கூடுதலாக அதை செய்வார் அப்படிங்கிறதை நம்ம நேரத்தில் நான் தெரிவிக்கலாம்னு. அதே போன்று இப்போ சில இந்த கால்நடைகளை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நிறைய இந்த கால்நடைகள் வந்து ஷேர் ஆட்டோ பற்றி தான் சொன்னீங்க. நேற்றே எஸ்பி நாங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஷேர் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த டிரைவிங் டிசிப்ளின் ஓட்டுறதுக்கான முறையான ஓட்டுறது ப்ராப்பராக பார்க்கிங் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும், அது கொஞ்சம் அறிவுறுத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கரெக்ட் சார். நேற்றே வந்து நாங்கள் தர்கா பர்பஸ் உடனடியாக கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசியிருக்கோம் சார். இதுக்கு ஏற்கனவே வந்து நாங்கள் சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. பின்னாடி சம்பந்தமாக விடுச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒரு வாரத்துக்கு முன்பு நான் நடந்ததை நான் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி நான் வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நான் வந்து செய்ய சொல்லியிருக்கேன் சார். அதாவது இங்கே புதிதாக ஒரு தொழில்கள் வந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற பிள்ளைங்க மற்ற மாவட்டத்துக்கு தொழிலை தேடி செல்வதற்கு பதிலாக இங்கே இருக்கிற சிட்கோ இப்போ வந்து சிப்காட்டை நம்ம எப்படி முறைப்படுத்தலாம், புதுசு புதுசாக நம்ம என்ன கம்பெனிஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கும் பொழுது இது ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணியாகணும். சரி எங்ககிட்ட வந்து பக்கத்துலேயே வந்து நான் வந்து இப்போ துறைமுகம் சார்ந்து இங்கே எது ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு அளவுக்கு நான் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். இனி வருங்காலத்தில் இது அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் சொன்னால் பினாங் மலேசியா சிங்கப்பூர் அளவுக்கு நாங்கள் உயர்த்தி போகும்பொழுது இது சார்ந்து இதெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரதுக்கான அந்த வேலையை நம்ம செய்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து டைட்டில் பார்க் வந்து நம்முடைய மாண்பு அமைச்சர் நம்முடைய டிஆர் ராஜா நம்ம தமிழ்நாட்டில் வச்சு சொன்ன அடுத்த நிமிஷம் இங்கே கொண்டு வரதுக்கு டிசைன் தான் காமிச்சார். மிக விரைவாக இப்போ அந்த பணி நம்ம வந்து தொடங்க போகிறோம். அதே பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அது நம்ம ஜனவரி மாதத்துக்கு மாநிலம் கரெக்ட் சார் சொல்லி ஜனவரி 2 அதையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி. அடுத்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்தாலும் சரி அல்லது மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய மீனவர்கள் சார்ந்தாலும் சரி
படித்த பசங்களுக்கான பள்ளிக்கூடம் அது சார்ந்த கல்லூரிகளை மேம்படுத்துவதாகவும் சரி, படிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகும்போது அதுக்கு சார்ந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குது. ஸோ இப்போதான் வந்து இந்த மாவட்டத்தின் மீது இருக்கிற அந்த பார்வை ஏதோ ஒரு கடைக்கோடி பக்கத்தில் இருக்குப்பா அந்த நாகப்பட்டினம்னு சொன்னதை காட்டலாம். இப்போ நாகப்பட்டினம் அப்பா ரயில்வே வரப்போதாம்பா, பஸ் ஸ்டாண்ட் வரப்போதாம்பா, இன்னைக்கு கூட பெரிய துறைமுகத்துக்கு அடிக்க நாட்டிருக்காங்களாம்பா. ஸோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து இன்னைக்கு தலைமைச் செயலகம் முழுவதும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க, அதிகாரிகள் பண்ணுவாங்க. ஸோ இது காரணம் ஒரு டீம் ஒர்க் தான். இங்கேருந்து நம்ம கலெக்டர் சார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், இது நல்லா இருக்கு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்க நம்ம கிளிநொச்சி தலைவர் நம்முடைய கௌதம் அண்ணன் இதை பேச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. என் ஊர் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களை மாதிரி இப்போ நாங்களாம் பார்த்து ஒரு மெசேஞ்சர் தான். உங்களுக்கு முதலமைச்சர் நடுப்பருக்கு ஒரு போஸ்ட்மேன், நீங்கள் கொடுக்கறத கொண்டு அவர்கிட்ட கொடுத்து 10 கொடுத்தனா ஒரு 4 நிமிஷம் அதை வாங்கிட்டு வருகிற மாதிரியான அதை பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மனுக்களை முழுமையாக பரிசீலனை செய்யப்பட்டு அதில் நம்ம என்னென்னலாம் நம்ம செய்ய முடியுமோ, ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 நாள் மாணவர்கள் வந்து ஞாபகம் சொல்லிக்கிட்டே இருக்காரு, எப்படியாச்சும் வாங்க வந்து சந்திச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், ஏன் இன்னொன்று எங்களுடைய தலைவர் கூட்ட மாவட்டங்களை செயல்படுறது கூட போகாத முடியாத அளவுக்கு நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம். சரி, அதனால இதையும் தாழ்வுற்றக்கூடாது, இதை நம்ம உட்கார்ந்து அப்படி கருத்துக்களை வாங்கணுன்றதுக்காக நான் வாங்கிட்டேன். அடையாளமாக இதுக்கு 4-5 பேர் பேச நாங்கள் உருவாகி இருக்கிறோம். ஆனால் இந்த மனுக்களை முழுமையாக அதை படித்து அதை பரிசீலனை செய்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவோம் என்பதை வரையறுக்கின்ற நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாற்றம் அடையாமல் அதை செய்வதற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்ய